ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரசு தம்பி. இன்னைக்கு மதியானம் தான் சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு. அதாவது காலையிலே கொஞ்சம் பழைய சாதம் இருந்து அதனால் எல்லாருமே காலையிலே கஞ்சி குடிச்சிடலாம் அப்படின்ட்டு கஞ்சி தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே. மறுபடியும் கொஞ்சம் சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி காய்ஞ்சோடனே அரிசியும் போட்டுட்டேன். அந்த தீயும் எரிஞ்சிட்ருக்கு. இனிமேல் சாதம் கொதிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு வேலைகளை பார்க்கலாம். இதில் இந்த சட்டியெல்லாம் நம்ம எடுத்து நவட்டிட வேண்டியதான். இந்த பாட்டிலில் அவ்வளோ கழுவி வச்சுருந்தேன். அன்றைக்கி அவ்வளோ மறுபடியும் ஈஸி ஆகிடுச்சு. இனிமேல் நல்லா கழுவி நம்ம தொடச்சி வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சு வச்சிடணும். இந்த மூடி அவ்வளோமே துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. அதனால் இனிமேல் வேறு பெயிண்ட் ஏதாவது அடிக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். பார்க்கலாம். அப்படி இருக்குது. இதை கழுவி வச்சுருக்கிறேன். மறுபடியும் சாதம் கொதிக்கட்டும். நம்ம வீட்டுக்குள்ளே அப்படியே போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே ஒரு சக்கப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அது இந்த இருக்குது. அதுக்கு முந்தி ஒரு சின்ன சக்கப்பழம் கொண்டு வந்தாங்க. அது கொஞ்சம் அடிபட்டு அப்படி இருந்தது. அந்த சக்கப்பழத்தில் உள்ள கொட்டை தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொட்டை. மறுபடியும் அன்றைக்கி கடைக்கு போனப்போ கொஞ்சம் பூண்டு, மறுபடியும் உருளைக்கிழங்கு, பல்லாரி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்து. பல்லாரி இதில் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் தட்டி பிரித்து காய வச்சுருக்கேன். இந்த மாங்காய் இவங்க அப்பா கொண்டு வந்தது. இது சீலிபாக்கா தந்தது ஒன்று. மறுபடியும் இந்த மாம்பழம் இவங்க அப்பா இந்த வண்டி ஓட்டங்களுக்கு போவாங்கள்ல, அங்கேருந்து 2 படம் மாமரத்தில் பழுத்து இருக்கிறது, மறுபடியும் கொஞ்சம் காயாக இருக்கிறது அப்படி கொண்டு வருவாங்க. அது இருக்குது. பீட்ரூட் நல்லா இதாகிடுச்சு. ஏன்னா அதை எடுத்து வெளியில் வச்சேன். இன்னைக்கு காய்கறி வாங்க போனோமா, இன்றைக்கி எல்லாருக்கும் கஞ்சி அப்படின்னெல்லா கஞ்சி ஊற்றுனது இருக்குது. மீன் இன்றைக்கி என்னது அப்படின்னா, ஒரு வெலை மீன் இருந்தது. அந்த வெலை மீனையும் வெட்டி அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நேற்று. நேற்று கொஞ்சம் குழம்பு வச்சேன். இன்றைக்கி சரி இந்த மீதமான மீனை போட்டு கொஞ்சம் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு அதை வச்சுருக்கேன். இதில் நெத்தலி இருக்குது. இந்த நெத்தலியை நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று பொரிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் போட்டு பொரியல் வைக்கலாம், எதுவும் செய்யலாம். புளி நனைய வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் காலையில் கஞ்சி கூட்டுக்கு சீனிரக்காய் வத்தல் பொரித்தேன். அதனால தான் அதில் எண்ணெய் இருக்குது. இதில் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். பசங்க எல்லோரும் லீவு விட்டுட்டாங்களா, அதனால் அவங்க எல்லோரும் வெளியில் இருக்கிறாங்க. நம்ம அப்படியே போகலாம். எங்கள் வீட்டில் கோழி குஞ்சு எல்லாமே பொரிச்சிருச்சு. நம்ம அதை பார்ப்போமா. நாளைக்கு அங்கே பாருங்கள், தெரியுதா, எல்லாமே பொரிச்சிருச்சு. அதில் என்ன இருக்குதா, ஒரு 9 கோழி குஞ்சு, 9 இருக்குது. இந்த இதில் ஃபுல்லாக இந்த ஒயிட்டு அப்படின்னே வந்திருக்கு. இப்படி இருக்குது. நான் தான் என்ன நினச்சிருக்கேன், சரி என்ன இது கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு, ஏன்னா நான் வீட்டுக்குள்ளே வச்சுதாச்சு. வெளியில் பெருச்சாலியாக நிறைய பெருச்சாலியாக இருக்குது. அந்தால பார்த்தா சரி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சாச்சு. என்ன குஞ்சு நீட்டு என்ன கூட்டுக்குள்ளே கொண்டு போட வேண்டியதுதான். அவங்க அப்பாவிட்ட அட்டை கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நம்ம கோழி கூட்டுக்குள்ளே போடும்போது பார்க்கலாம். மறுபடியும் இதில் மாம்பழம் மறுபடியும் வாங்கினேன். 2.5 கிலோ 100 ரூபா. அந்தால சரின்னு அதை வாங்கி வச்சுருக்கு. பசங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு. அதில் ஆப்பிள் பழம் இருக்குது, இதில் கிரேப்ஸ் இருக்குது, இதில் பழம் எல்லாமே இருக்குது. சரி நம்ம வேலையே என்னமோ பார்க்கலாம். நான் என்ன மீனை கழுவிட்டேன். மீனையும் கழுவி வச்சாச்சு. தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அரைச்சி கொஞ்சம் கூட்டி போட்டுட்டு மறுபடியும் நம்ம ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம். வெலை மீன் குழம்பு காஞ்சிக்கிட்டே இருக்குது. மீன் நல்லா ஒரு 3 மீன் போட்டு குழம்பு வச்சேன். 5 மீன் வாங்கியிருந்தா அதில் ஒரு 3 மீன் போட்டு குழம்பு வச்சேன். நல்லா வற்றி வந்துடுச்சு. இந்த பக்கம் நெத்தலி இருக்குல்ல, அது கொஞ்சம் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நெத்தலியை நல்லா முள்ளை எடுத்துகிட்டு அதையும் உருத்தி போட்டு அதையும் கிண்டிக்கிட்டு இருக்கேன். நெத்தலி கொஞ்சம் நல்லா கிண்ட பிறகு தேங்காய் போடலாம், முட்டை அடித்து ஊற்றி அதையும் போட்டு கொஞ்சம் சீரக பொடியும் போட்டு நம்ம அதையும் இறக்கி வச்சிடலாம். இந்த பக்கம் இருக்கிற எண்ணெய் சீனிரக்காய் வத்தல் பொரிச்சோம்ல காலையில், அந்த எண்ணெய் தான் அதில் இருக்குது. அதை தான் சமையலுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பருப்பு வச்சுருக்கேன். நம்ம பருப்பை கொஞ்சம் நல்லா வேக வச்சு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு அதையும் கீரைலாம் போட்டு வைக்கணும்னு வச்சுருக்கேன். பார்க்கலாம். வெளியில் சாதம் கொஞ்சம் வெந்துடுச்சு. என்ன வடிக்க தான் செய்யணும். ஏன்னா அது முக்கால்வாசி வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு நம்ம அதுக்கு வடிக்க தான் செய்யணும். அவ்வளோதான். என்ன வடித்து பொடியை வச்சுட்டேன் அப்படின்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். சாதத்தை இறக்கி நம்ம வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம உள்ளே போய் மறுபடியும் கொஞ்சம் நெத்திலி பொரிக்கிறதுக்கும் விரசி வச்சுருக்கேன். அதையும் வைக்கிறேன், நம்ம பொரித்து எடுக்கணும். அதனால் சரி சாதம் கொஞ்சம் என்ன இருக்கட்டும், அப்புறம் வடித்து எடுத்துடலாம்.
இந்த பக்கம் பருப்பு வெங்காயம் மறுபடியும் மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கேன். பருப்பு வந்து வேகட்டும். கொஞ்சம் முருங்கலை போட்டு பருப்பு வந்து கட்டி பருப்பு மாதிரி வைக்கணும்னு சொல்லி ஆசை. இந்த பக்கம் வந்து நெத்தலி மீன் வந்து பொரியல் பண்ணியாச்சு. என்ன வந்து நம்ம இது வந்து நெத்தலி கூட்டு வறுத்துக்கிடுங்க. இதை வச்சாச்சு. நம்ம வெங்காயம்லாம் போட்டு தேங்காயெல்லாம் போட்டு முட்டை போடணும்னா முட்டை போட்டுக்கிடலாம். போட்டு நம்ம இதை வச்சிடலாம். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் மீன் குழம்பு வந்து நல்லா காஞ்சிடுச்சு, நல்லா சூடாக இருக்குது. நான் இருக்கிற காமிக்கிறேன். இங்கே வந்து பொங்குது. அடுத்து இவ்வளோ தான். நான் வந்து அது வந்து பருப்பு நம்ம முருங்கை போட்டு பருப்பு வைப்போம்ல, அதுக்கு தான் வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை போட்டு வைக்கிறதுக்கு. நல்லா வேகட்டும். என்ன வந்து நம்ம மீன் இருக்குது, அந்த நெத்தலி மீன், அதை பொரித்து எடுத்துடலாம். மீன் வந்து பொரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து நெத்தலி மீன் தான். நல்லா மசாலா தடவி வச்சுருந்தேன், அதை பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பருப்புக்கு 2-3 கீரையும் உருவிட்டு இப்போ தான் இனிக்கிட்டு வந்தேன். என்ன அதை உருவணும். உருவி கொஞ்சம் கீரையும் போட்டு பருப்பும் போட்டு கடைஞ்சி வச்சிடணும்னு வச்சுருக்கேன். நிறைய நெத்தலி கூட்டு வச்சுருக்கேன்னா இந்த சாப்பாடு தான். பசங்க எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. சாதம் வந்து வெந்துடுச்சு. இன்னும் அதை நம்ம வடித்து எடுத்துடலாம். சாதம் வந்து வடிச்சிட்டேன் அப்படின்னு வடிக்க போகிறேன்னு சொன்னால் வடிச்சிட்டு வந்து நாங்கள் மதியானம் எல்லாருமே லன்ச் வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்ட பிறகு சாதம் இதில் கொஞ்சோண்டு இருக்குது நைட்டுக்கு. மறுபடியும் அந்த நாங்கள் சாப்பிட்ட பிளேட் எல்லாமே இதில் இருக்குது. இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு கூட்டு வைக்கணும், முருங்கலை போட்டுன்னு சொன்னலாம். அது இந்த கூட்டு தான். கூட்டு வந்து சூப்பராக இருந்தது. இந்த இருக்குது பார்த்திங்களா, பருப்பும் முருங்கலையும் போட்டு வச்சேன். அதாவது தண்ணியாக வைக்கல, கொஞ்சம் கட்டியாக அப்படியே போட்டு அவங்க விரசி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. அதையும் வச்சுக்கிட்டேன். மறுபடியும் வந்து மீன் குழம்பும் இந்த இருக்குது. குழம்பும் ஊற்றி எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டுட்டோம் மதியானம். நான் வந்து என்ன கொஞ்சம் துணி இருக்குது, கொஞ்சம் துணி வந்து காய போட்டிருந்தேன். அந்த துணியெல்லாம் என்ன செஞ்சேன்னா எடுத்துட்டேன். அது போக என்ன கொஞ்சம் துணி இதெல்லாம் கிடக்குது, இதெல்லாம் காயாதது. ஏன்னா மிஷினில் கொஞ்சம் துணி இருக்குது. இதை நான் என்ன எடுத்து காய போட்டுருவேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் பக்கெட்டில் துணி வச்சுருக்கேன், அதையும் என்ன துவைக்கணும். பார்க்கலாம். துணி வந்து துவைச்சி போட்டாச்சு. நான் கொஞ்சம் கையால் கொஞ்சம் துணி துவைச்சிருந்தது. மறுபடியும் கொஞ்சம் துணி வேறு துணிகள் கொஞ்சம் இருந்தது. எல்லா துணியும் துவைச்சி போட்டாச்சு. மிஷின்லலாம் கிடக்குறதுனால எல்லாத்தையும் துவைச்சி போட்டாச்சு. மறுபடியும் சமையல் பண்ணி சாப்பிட இருந்தாச்சு. இப்போ வந்து பெர்சி வந்து டீ போட்டுட்ருக்கா. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு சக்கைக்கொட்டை இருந்தது. இங்கே பாருங்கள், சாலம் என்ன செய்கிறான்னு தெரியுமா, சைக்கிள் மாட்டிக்கிட்டு இருக்கான். சாலம் வந்து சைக்கிள் இது மாட்டிட்டான். அது டயர் வந்து பஞ்சராகவே இருந்தது. போய் காற்றடைச்சிட்டு வந்து அந்த டியூப்புக்கு காற்றடைச்சி அதையும் மாட்டியாச்சு. அடுத்து வந்து இந்த இருக்குது சக்கைக்கொட்டை இருந்தது, அந்த கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தொலி உரிக்கணும் சக்கைக்கொட்டைக்கு. பெர்சி வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம போய் பார்க்கலாம். பெர்சி வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கான். டீ இந்த போட்டாச்சு. இன்னும் சுகர் எடுக்க போகலாம். சாப்பாடு எல்லாம் இருக்குது. அப்புறவு அவ்வளோதான். இதான் அவன் வந்து சுகர் எடுத்தாச்சு. இது வந்து பால் அவங்க அப்பாவுக்கு சுகர் தான் எடுத்திருக்கான். இது வந்து டீயில் எல்லாத்துக்குமே ஆளுக்கு இருக்கும். காஃபி குடித்து அந்த சக்கைக்கொட்டையும் உடச்சி அவிச்சிட வேண்டியதான். அவிச்சிட்டு அதையும் வச்சு குடிச்சிடணுன்னு இருக்கேன். சரி, அவங்க எல்லோரும் வீட்டில் இருக்காங்களா என்ன, ஏதாவது காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டில் பாத்திரம்லாம் ஒன்றும் இல்லை. அதில் வந்து மாம்பழம் எங்கள் வீட்டில் வந்து சின்ன மாம்பழம் நாங்கள் வாங்கியிருந்தோம். சக்கப்பழம் இதெல்லாம் இருக்குது. மாம்பழம் வாங்கியிருந்தோம்னால அந்த மாம்பழத்தை நல்லா சாப்பிட்டு எல்லோரும் பசங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ 2.5 கிலோ வாங்கியிருந்தோம். மறுபடியும் புளி வாங்கினேன். இது ஒரு 5 கிலோ புளி வாங்கினேன். அதை காய வச்சு அதை அப்படியே வச்சுருக்காங்க. நல்லா கொஞ்சம் நேரம் மதியானம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. அவ்வளோதான். இப்படி தான் எங்கள் வேலை வந்து போச்சு. பின்னாடி பெர்லின் வந்து நிற்கிறா. என்னை வந்து துணியாக போட்டுக்கா. எனக்கு பிறகு காஞ்ச துணி கொஞ்சம் தனியாக இருக்குது. முதல்ல போட்டுட்டேன், அது கொஞ்சம் இருக்குது. அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் காயாத துணி காயட்டுன்னு சொல்லி போடணும். அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.